அருகே அதிவேகமாக வந்த அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்து. காரின் மீது மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னையில் நள்ளிரவில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. சென்னை விமான நிலையத்தில் 2வது நாளாக 26 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதி. புதுச்சேரியில் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. கடலோர காவல் படையினரை தீவிரவாதிகள் போன்று வேடமணிந்து ஒத்திகை நடத்தினர். கடையநல்லூர் திமுக நகர்மன்ற தலைவர் மீது திமுக கவுன்சிலர்கள் தலைமையில் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம். 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. அரியலூரில் விதிகளை மீறியதாக ஒரே நாளில் 8 கார்கள் உட்பட 50 வாகனங்கள் பறிமுதல். 140 வாகனங்களுக்கு ஆன்லைன் மூலம் அபராதம் விதிப்பு. திருச்சி, சேலம், சிவகங்கை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. சென்னை மற்றும் சுற்றுவட்டாரத்திலும் 2வது நாளாக கனமழை. நீட் தேர்வில் சிறு அலட்சியம் நடந்திருந்தாலும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். அரசு பள்ளி பெயர்களில் ஜாதி பெயர்கள் இருந்தால் அவற்றை நீக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையில் சாதி மோதலை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு அறிக்கை. ஆங்கில கல்வி வழி மோகம் தற்கொலைக்கு சமம் என்று தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தலைவர் சக்லானி விமர்சனம். மாணவர்களை கலாச்சார பாதையிலிருந்து விலக வைப்பதாகவும் கருத்து. புதியதாக நிறைவேற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களையும் மறுபரிசீலனை செய்யுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 3 சட்டங்களும் எந்த ஆலோசனையும் இல்லாமல் அவசர கதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ரேஷனில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே, ஜூன் மாதங்களுக்கான துவரம் பருப்பு பாமாயில் வழங்கப்படும். எதிர்க்கட்சிகளின் புகார்களை அடுத்து அமைச்சர் சக்கரபாணி உறுதி. விளம்பர உலகில் அதிக சந்தை மதிப்பு கொண்டவராக மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி. $228 மதிப்புடன் நடிகர் ரன்வீர் சிங்கை பின்னுக்கு தள்ளினார். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை இலங்கைக்கு பயணம். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்குடன் பிரதமர் மோடி சந்திப்பதற்கான ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். பீகாரில் அராரியாவில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேம்பாட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் தகர்ந்தது. விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அரசு உத்தரவு. வெளிமாநில பதிவெண்ணுடன் இயக்கப்படும் ஆம்னிகளில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.